முதல் நாளிலேயே முதல்வர் பயந்துட்டாரா? தளபதி விஜயின் அரசியல் என்ட்ரி தமிழக அரசியல்ல புது பரபரப்பை கிளப்பியிருக்கு. திருச்சியில நடந்த விஜய் பிரச்சாரத்துல குவார்ட்டர், பிரியாணி எதுவும் இல்லாம இளைஞர்கள் தானாகவே திரண்ட கூட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராஃபிக் ஜாம் ஆகி மக்கள் கொஞ்சம் அவதிப்பட்டாலும் அந்த அன்பு கூட்டம் பிரமாண்டமா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல முதல்வர் ஸ்டாலின் கொள்கை இல்லாத கூட்டம், திமுக அல்லனு மறைமுகமா விஜய சாடி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இதுவே விஜய திமுக ஒரு போட்டியாளரா பார்க்க ஆரம்பிச்சிட்டதை காட்டுதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள விஜயோட அடுத்த பிரச்சார பயணமான நாகப்பட்டினத்துல ஒரு புது ட்விஸ்ட். தாவேக்க கேட்ட இடத்துல கூட்டம் நடத்த போலீஸ் அனுமதி மறுத்துட்டாங்க. காரணம், ஏற்கனவே திமுக அங்க கூட்டம் நடத்த அனுமதி வாங்கி வச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இது ஆளும் கட்சிக்கும் புதுசா அரசியல் களத்துல இறங்கிய தளபதிக்கும் இடையிலான போட்டி உணர்வை வெளிப்படுத்துது. இப்படி முதல் அடியிலேயே திமுகவுக்கும் விஜய்க்கும் அரசியல் மோதல் ஆரம்பிச்சிருக்கு. வரப்போற தேர்தல்ல இந்த மோதல் இன்னும் எந்த மாதிரி சூடுபிடிக்க போகுதுன்னு பார்க்கணும். தமிழக அரசியல் களம் இனி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.